ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்துக்களுக்கு அட்சய திருதியை மிகவும் முக்கியமான நாள். வைசாக மாதம் எனப்படும் சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதி தினத்தை அட்சய திருதியை தினமாக கொண்டாடுகின்றோம். அட்சய என்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது என்று பொருள். இந்த நாளில் வாங்கும் மங்கள பொருட்கள், செய்யப்படும் தானங்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 30 புதன்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அட்சய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரை திருதியை திதி உள்ளது. அன்று காலை 5:41 மணி முதல் 11:55 மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம். தங்கம் வாங்க ஏப்ரல் 29 மாலை முதல் ஏப்ரல் 30 மதியம் 2:12 வரை நல்ல நேரம். இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றென்றும் பலன் தரும். தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. எனவே இந்நாளில் செய்யும் ஜபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் பலன் தரும். இந்த செயல்களில் பலன் எப்போதும் நம்முடன் இருக்கும். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் என்று நம்புகிறார்கள். ஏப்ரல் 30 காலை 5:41 மணி முதல் மதியம் 2:12 மணி வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம். இந்த நேரத்தில் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம். லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வருடம் அட்சய திருதியை அன்று சோபன் யோகம் உள்ளது. இது வைசாக சுக்லபட்ச திருதியை திதியில் பகல் 12 மணி வரை இருக்கும். கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது. இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும். லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும். லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்கள். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். புதிய தொழில் தொடங்கலாம். வீடு மனை வாங்கலாம். தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும். அட்சய திருதியை ஒரு நல்ல நாள். இந்நாளில் செய்யும் செயல்கள் நல்ல பலனை தரும். எல்லோரும் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய